மீட்டிங்லாம் பிஸ்னஸ்லாம் பாருங்கள் பேசுவாங்க. உங்களை நம்பு, உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே நடக்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே விசேஷமாக செயல்பட ஆரம்பிக்க போகிறாரு. அந்த காரியம் உங்களை வேறு லெவல் கொண்டு போக போகுது, உயர்வான இடத்துக்கு உங்களை கொண்டு வரப்போகுது. அப்புறம் உங்கள் ஆவி உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில் சொல்லுவாங்களே, சமங்கன் அண்டா supaya anda akan selalu cergas, selalu mempunyai sikap positif அப்படின்வாங்களே, அது செல்ஃப் மோட்டிவேஷன். மீட்டிங்லாம் பிஸ்னஸ்லாம் பாருங்கள் பேசுவாங்க. உங்களை நம்பு, உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு முடியும் முடியும், உங்களால் முடியும், எங்களை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்களால் முடியும், எங்களால் முடியாது அப்படின்றாங்க. அவங்க உங்களால் முடியும் உங்களால் முடியாது சொல்லி நம்மளை வேலை வாங்கிட்டு அவங்க மேலே நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா உங்கள் கீழே ஆள் சேராதா, ஐயோ போச்சு, இது சரியாக வராது. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் உங்கள் லைஃப்பை சம்மந்தப்பட்டது. ஓகே, ஏன்னா பரிசுத்த ஆவிக்கு உங்கள்கிட்ட அவருக்கு எந்த லாபமும் தேவையில்லை, உங்கள்கிட்ட அவருக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு தான் அவர்கிட்ட இருந்து தேவை இருக்குது. ஆகையால் அவர் உங்களுக்குள்ளே டிபாசிட் பண்ணுற போகிற காரியத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்த போகிறாரு. உங்கள் மைண்ட் செட் மாறப்போகுது, உங்களுடைய ஷிஃப்டிங் வேறு மாதிரி இருக்க போகுது. புரியுதா? ஸோ அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் காரியங்களை விளங்கி கொள்றதுக்கு ஆண்டவர் செய்கிறார். நான் கேட்குறேன், ஆவி கூட நடக்கும்போது நீங்கள் ஆவியாக இருக்கணும், பேய் கூட நடக்கும்போது நீங்களும் பேயாக இருக்கணும். புரியுதா?